செம்ம ஒரு த்ரில்லிங்கான இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், என்ன மாதிரியான ஒரு பள்ளம் தெரியுதுங்களா? செம்ம பயங்கரமாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. செம்ம ஒரு அட்வென்ச்சராக இருக்குங்க. அது ரைடு வந்து பார்த்திங்கன்னா போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்வென்ச்சரிங்காக ஆக ஆரம்பிச்சிச்சு ரைடு வந்து. நான் நினச்சேன் சரி இந்த ரோடு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம மணாலி மாதிரி இருக்காது, மணாலியிலேருந்து நம்ம லடாக் வந்துருப்போம் அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக வந்து அந்த இதுவாக இருக்காத மாதிரி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரோடு வேறு போட்டிருக்காங்களே, அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது. ஏன்னா இது மூவிங் ரோடு, கார்கில்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மூவிங் ரோடாக இருக்கும், கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்குன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமாக இருக்குங்க போக போக ரைடு வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, ஒரு ரிவர் பெல்ட்டு பெரிய கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 200 மீட்டர்லேருந்து 300 மீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுனு. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமாக இருக்குது ரைடு. போக போக பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு செம்ம த்ரில்லிங்கான ரைடாக மாறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க எப்படியான ஒரு இது. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இப்போ லேண்ட் ஸ்லைட் ஆகிடுது. ஏன்னா ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து லேண்ட் ஸ்லைட் ஆகிடும். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணணும். நம்மளுக்குமே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா கம்மியான டைம் இருக்கும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸஸ் ஆகிடுது. எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம்? ஏன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் ஸ்ரீநகர் போய் ரீச் ஆகிடணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து ஸ்டாப் ஆகிடுவோம். 5 மணிக்கு மேலே